ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் போனஸ் செக்மெண்ட். கூல் ஆஃப் பீரியட்னா என்ன? ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கும்போது கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயும் கூலிங் ஆஃப் பீரியட்னு கொடுப்பாங்க. இது என்ன அர்த்தம்னா, நீங்கள் வீடு வாங்குறதுக்கு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த கூல் ஆஃப் பீரியடில் அந்த கான்ட்ராக்ட் விட்டு வெளில வந்துடலாம். ஒவ்வொரு கூல் ஆஃப் பீரியடும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் வேறு வேறு மாதிரி இருக்கும். என்எஸ்டபிள்யூவில் வேறு மாதிரி இருக்கும், மெல்பர்னில் வேறு மாதிரி இருக்கும், பிரிஸ்பேனில் வேறு மாதிரி இருக்கலாம், பெர்த்தில் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்னென்னா, உங்கள் கன்வெயன்சர்கிட்ட ரொம்ப ஆரம்பத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது, இப்போ வீடு வாங்கணுன்னா கூலிங் ஆஃப் பீரியட் எவ்வளோ நாளைக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எப்போ அந்த கூல் ஆஃப் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ அங்கே ஃபினிஷ் ஆகுது? ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கூலிங் ஆஃப் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதும் எண்ட் ஆகிறதும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அது மாறும். ஸோ கன்வெயன்சர்கிட்ட தெளிவாக கேளுங்க. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் கூலிங் ஆஃப் பீரியடில் கான்ட்ராக்ட் விட்டு வெளில வரணுன்னா தேர் வில் பி பெனல்ட்டி. அதாவது சிட்னியில் 0.25% சொல்லுவாங்க. அதாவது $1 மில்லியனுக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா $2,500 நீங்கள் கொடுத்தா அந்த கான்ட்ராக்ட் விட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கூல் ஆஃப் பீரியட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். உங்கள் கன்வெயன்ஸ்கிட்ட கரெக்டாக பேசி என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள்.